இதே போல நலத்திட்ட உதவிகள் மக்களுக்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் செய்ய வேண்டும். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் திமுக இருக்க அனைவரும் கைது செய்யப்பட்டு வராங்க. எல்லாம் ஊர்ல ஒரு ஆளு கிடையாது. கேட்டாரு சட்டசபையில, அதாவது பார்ட்டி ஃபண்டு என்னன்னு, பார்ட்டி ஃபண்டுனா எங்க வாங்கினீங்கன்னு அதுக்கான ஆதாரத்தோடு இன்னைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஊர்ல ஒரு ஆள் இல்லை. கரூர் செந்தில் பாலாஜிலாம் பேசின பேச்சுக்கு இன்னைக்கு ஊர்லயே கிடையாது, எங்க இருக்காருன்னு தெரியல. அதாவது எப்படின்னா, கண்டிஷன் பெயிலுக்கு காலையில கையெழுத்து போட வரணும் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி கண்டிஷன் பெயிலுக்கு கையெழுத்து போட வரணும். கோர்ட்ல மதியம் பெயிலுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு போறாரு. அதுக்கு முன்னாடி ஆள் அப்ஸ்காண்ட். இது தேவையா? இவ்வளவு பயம் தேவையா? இதுக்கு மக்கள் காசை எதுக்கு கொள்ளையடிக்கணும்? இதுக்கு எதுக்கு பயந்து தெரு தெருவா ஓடணும்? இவ்வளவு ஒன்றும் இல்லை. டாஸ்மார்க்ல என்ன ஊழல் என்ன ஊழல்னு கேட்குறாங்கல்ல. இன்னைக்கு பதிவு செய்யப்பட்ட வழக்கில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். 5400 பார் இருந்துச்சு. அந்த 5400 பாரையும் செந்தில் பாலாஜி ஒரு ஆளே கார்டல் அமைச்சு, ஒரு ஆளே வந்து எல்லா பாரையும் ஏலத்தில் எடுக்கணும்னு ஒரு ஆள் பேர்ல 20 டிடி 30 டிடி எடுத்து தமிழகம் முழுவதற்கு 5000 பாரையும் ஏலத்தில் எடுத்து மொத்தமா கண்ட்ரோல் பண்ணி ஒரு நாளைக்கு 200 கோடி 300 கோடின்னு சம்பாதிக்க நினைச்சதோட விளைவு அது ஒண்ணு மட்டும்தான். அது மாதிரி பாட்டில் வித்தது, ஒவ்வொரு நாளும் கலெக்ஷன் பண்ணது, 10 ரூபா கலெக்ஷன் பண்ணது, இது மாதிரி பல 1000 கோடி ஊழல் நடந்த இன்னைக்கு டாஸ்மார்க்ல பார்ட்டி ஃபண்ட் நடந்ததுல இன்னைக்கு முதல் கட்டமாக வழக்கு பதிவு செய்த விளைவு ஒரு ஆள் இல்லை, எல்லாம் எஸ்கேப். உதயநிதியுடைய நண்பர்கள் ரத்தீஷ் ஊர்லயே இல்லை, ஆளும் எஸ்கேப். ஏன்னா இவங்க எல்லாம் சேர்ந்துதான் மொத்தமாக தமிழகத்தில் டாஸ்மார்க்ல கொள்ளையடித்தவர்கள் இந்த ஒரு துறை மட்டும். இன்னும் மற்ற துறை எல்லாத்துலையும் இதே மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. சும்மா சொல்லல திரு பிடிஆர் அவர்கள் 30,000 கோடியை ஒரு குடும்பம் கொள்ளையடிச்சிருக்குன்னு ஆடியோ வந்துச்சு. சும்மா சொல்ல 30,000 கோடி உண்மைதான். ஒரே வருஷத்துல 30,000 கோடினா கிட்டத்தட்ட 5 வருஷத்துல 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி கொள்ளையடிச்சவர்கள் நம்ம எப்படி சும்மா விட முடியும்? அதுவும் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சவர்கள். தூத்துக்குடி மாநகராட்சிக்கு 2000 கோடி இருந்தா போதும்,